டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் எர்லி அடல்ட்ஹுட்டில் ஃபியர் ஜோன்லேருந்து எப்படி வெளியில் வர முடியும், எந்த நிகழ்ச்சிகளை நாம் சரியாக கையாள வேண்டும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சில பதிவுகளாக பார்த்துக்கிட்டு வரோம். கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், லேர்னிங் ஜோன், அப்புறம் க்ரோத் ஜோன், அதெல்லாம் பார்க்குறோம். க்ரோத் ஜோன் என்ன? முன்னேற்றம், வளர்ச்சி, சிறப்பான முன்னுதாரணமாக இருக்கிறது, அதெல்லாம் க்ரோத் ஜோன் தான். அப்புறம் லேர்னிங் ஜோன், இட் ஹேப்பன்ஸ் ஆல் த 365 days in a year அண்ட் கம்ப்ளீட் என்டையர் லைஃப் டைமில் க்ரோத் ஜோன் லேர்னிங் ஜோன் இருந்துக்கிட்டே இருக்கும். க்ரோத் ஜோனில் எல்லா முன்னேற்றங்களையும் நாம் காண முடியும். அதுக்கப்புறம் ஃபியர் ஜோன் அப்படின்னு சொன்னால், ஃபியர் ஜோனில் என்ன? சில சமயத்தில் தவறான நிகழ்வுகள் நடந்துவிடும். தவறான நிகழ்வுகள் நடந்துவிட்டால் ஹவு டு ஃபேஸ் இட் என்ற தலைப்பில் அடிக்கடி நம்ம யோசிக்கிறதுனால நம்ம ஃபியர், அதாவது ஃபியரை நம்ம அடிக்கடி ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இப்படி தவறு செய்துட்டோம், அந்த தவறு செய்துக்கின்ற இருக்கிற நிகழ்வுகளை ஹவு டு ஃபேஸ் இட், யூ ஷுட் ஃபேஸ் த ரியாலிட்டி அப்படின்னு நம்ம சென்ற பதிவில் சொன்னோம். ஆனால் அதுக்கு என்ன லேம் எக்ஸ்கியூசஸ் சொல்லுவோம். ஒய் வி ஆர் ஃபேஸிங் தி ஃபியர் அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறைவாக இருக்குது, அப்புறம் தவறான புரிதலில் இருக்கிறோம், அப்புறம் காரணம் இல்லாமல் சில விஷயங்களை நம்ம லிங்க் பண்ணி பார்க்குறோம், அப்புறம் சிலதான் நம்மளுக்கு நடக்கவே கூடாது, வி ஷுட் நாட் ஃபேஸ் திஸ் டைப் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸே நம்மளுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லாமே 4 காரணங்களுமே ஏற்புடையது தான். லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, அப்புறம் சில விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம். வி ஆர் சம்வாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி நார்மல் அப்படின்லாம் நினச்சிக்கிறோம். இதெல்லாம் தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம அசஸ் பண்ணுறோம். ஆனால் முதல்ல ஒரு இடத்துல ஏதோ நடக்கிறது அப்படின்னா அங்கே உள்ளவங்க அத்தனை பேருக்கும் நடக்கும். நம்ம இருந்தால் நம்மளுக்கும் நடக்கும். நம்ம இன்னும் இல்லை வேற எங்கேயான ஒதுங்கி இருந்தாலும், இஃப் இட் இஸ் ரியலி வி ஆர் இந்த குரூப்னு சொன்னால், அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் லேக் ஆஃப் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அதனால் கூட சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபியர் ஃபேஸ் பண்ண வேண்டி வருது. சிலப்போ லேம் எக்ஸ்கியூசஸ், தவறான சில சாரி கேட்குறோம். செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் விட்டு போச்சு சாரி அப்படின்னு சொல்கிறோம். அது சரியில்லை இல்லையா? யூ ஹவ் பின் allotted this work, you are supposed to complete it within the stipulated time அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் அந்த வேலையை செய்யாமல் அப்படி லேசியாக இருந்துட்டு அப்புறம் why you are not completing அப்படின்னு கேட்டால், எஸ் சாரி ஐ எம் unable to complete அப்படின்னு சொல்கிறோம். அந்த சென்டென்ஸே மாற்றி சொன்னால் அதுபோல் ஒரு ரிப்ளை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்போ இம்மிடியேட்டாக உங்களுக்கு யார் சுப்பீரியர் இருக்காங்களோ, அது அலுவலகமாக இருந்தாலும் இல்லை இன்ன வர வேலைகளை இருந்தாலும், வீட்டில் கூட அப்பா ஒரு முக்கியமான விஷயம், இதை கொண்டு போய் பேங்கில் கட்டிட்டு வான்னு சொல்கிறாங்க. இந்த வாட்டி டேக்ஸ் கட்டணும், இந்த ஃபைலை ஃபில்அப் பண்ணி வச்சுருக்கேன், இதோடு கூட இந்த செக் வச்சுருக்கேன், கொண்டு போய் பேங்கில் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுக்கவே இல்லைன்னு வைங்க, சாரி மறந்து போச்சு, ஆமாம் ஐ வில் டூ இட் டுமாரோ அப்படின்னு சொன்னால், அப்போ என்ன ஆகும்? நம்மளுடைய தகப்பனாருக்கு ரொம்ப ஒரு மாதிரி கெட்ஸ் டிஸ்டர்ப்டு, அவருக்கு கோபம் கூட வரும். சிலப்போ சத்தம் போடுவாங்களா இருக்கும் நம்மளை. அவங்க சத்தம் போடுறதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒய் இஸ் டூயிங் திஸ் அப்படின்னா, நமக்குன்னு கார்த்தால் அலர்ட் பண்ணின ஒரு வேலையை என்டையர் டே, அதாவது பிட்வீன் 10 and 4:30 நம்ம போய் அதை பேங்க்கில் அந்த பேப்பர்ஸை சப்மிட் பண்ணிட்டு வரல. அதனால தான் 6 மணிக்கு அப்பா அலுவலகத்துலேருந்து வந்தபொழுது நம்மளை என்ன கொண்டு பண்ணுறாங்க, கோவிக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அங்கே சாரி சொல்லிட்டு we cannot escape from that. Lame excuses will not be taken into consideration அப்படின்னு ஆகிடும் அந்த சுச்சுவேஷனில். அதனால் ஒரு வேலையை நம்மளை நம்பி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அந்த வேலையை திறம்பட சிறப்பாக ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லாமல், பிழை இல்லாமல் நம்ம செய்து முடிக்கிறோம்னு சொன்னால், அப்போ அந்த மாதிரி வேலைகளிலேருந்து நம்மளுக்கு ஃபியர் அப்படின்ற அந்த வார்த்தையே இருக்காது. அது மாதிரி இல்லைட்டா அந்த ஜோன் என்னது, ஃபியர் ஃப்ரீ ஜோன் தான். ஆனால் இது போல் ஒரு அலுவலகத்தில் பேங்க்கில் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கிறது ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன்கிட்ட தரத்துக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம அடல்ட்ஹுட்டில் வந்துட்டோம், 20-22 வயசு தாண்டிடுது, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் அவர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்ருக்குறோம் அப்படின்னா, இல்லை போல் ஏதோ ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்குறோன்னு சொன்னால், அந்த மாதிரி நேரத்தில் ஜஸ்ட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 to 10 minutesக்குள்ளே நியரஸ்ட் பிரான்ச்சில் கொண்டு இதை கொடுத்துட்டு வரணும்னா, நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் அதுக்கு நடுவில் இந்த வேலையை நம்ம செய்தால் தான் அதுக்கு நமக்கு அப்பா கிட்டேருந்து அப்ரிஷியேட் கிடைக்கும், செய்தால் தான் அப்ரிஷியேட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு அப்பா கிட்ட சாரி சொல்லிவிட்டு நம்ம அந்த வேலையை செய்யாமல் கேட்ஜெட் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு தெரிஞ்சால் அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அது தவறுன்னு சுட்டி காட்டுவாங்க. அந்த நேரத்தில் அது நம்மளுக்கு ரொம்ப என்ன இருக்கும், ஒரு அந்த ஃபீலிங்ஸ் டெரோகேட்டிவாக இருக்கும், அது ஏற்புடையதில்லை.
அதனால் என்ன பண்ணோம், எப்போவுமே அப்ரிசியேஷன் கிடைக்கணும், வெற்றி தான் வரணும், கொண்டாடத்தான் செய்யணும் அப்படின்னா சொல்லக்கூடிய செயல்பாடுகளை, சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்க சில செயல்களை செய்து முடியும்னு சொன்னால் அதை தவறாமல் எவ்வளோ நேரத்தை எவ்வளோ சுருக்கமாக எவ்வளோ விரைவாக செய்ய முடியுமோ அவ்வளோ விரைவாக சீக்கிரமாக அதை செய்து முடிக்கணும். அப்போ அங்கே என்ன இருக்காது, ஃபியர் இருக்காது. அப்புறம் அங்கே ஒரு கடினமான சில வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்காது. அதனால் அடல்ட்ஹுட், ஏர்லி அடல்ட்ஹுட் வந்துட்டுதுன்னா அங்கே ஃபியர் ஜோன் இருக்கிறது காட்டிலும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்க வேண்டி வரும். ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலே ஃபியர் என்ற வார்த்தையை நம்ம என்ன பண்ணலாம், முள்ள அதை ஒதுக்கி தள்ளிடலாம். மேலே மேலே எர்லி அடல்ட்ஹுட்டில் எங்கனம் முன்னேறுவது அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த முன்னேற்றம் என்பதை காண வேண்டுமானால் என்ன பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற வார்த்தையும் நம்மளோட சேர்த்துக்கணும். ஏன்னு சொன்னால் ஃப்ரீடம் பிரிங்ஸ் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. தெர் இஸ் நோ சச் திங் ஆஸ் ஃப்ரீடம் விதவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒன்றும் இருக்க சுதந்திரமாக இருக்கணும், நம்ம சௌரியமாக போல இருக்கணும் அப்படின்னா கூடவே அந்த ஃப்ரீடம் என்ற வார்த்தைக்கு அந்த வயதில் 20-22 வயசுலேருந்து 29வது வயசு வரைக்கும் ஃப்ரீடம் என்ன சொன்னால் அதுக்கு டிக்ஷனரி டெஃபினேஷன் மீனிங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ட்டு தான் இருக்கணும். ஏன்னா அது இல்லாமல் ஃப்ரீடம் என்ற வார்த்தையே கிடையாது. அப்பா சில வேலைகளை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை இம்மிடியேட்டாக செய்து முடிச்சுட்டா அங்கே நம்மளுக்கு we are taking the responsibility in our stride and we continue to do the work அப்படின்னு ஆகும். இது தகப்பனாருக்கு மட்டும் இல்லை, ஒருவேளை நம்மளுக்கு அலுவலகத்தில் ஒரு வேலை கிடைச்சிருக்கு 25 வயசுலன்னா அப்பொழுதும் அந்த வார்த்தைகளை சிறமேற்கொண்டு செயல்பட வேண்டும். அதுவே ஏர்லி அடல்ட்ஹுட்டில் முன்னேற்றத்தை காண்பதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை